सत्संग विवेक न होई, राम कथा बिनु सुलभ न सोई அப்படின்னு துளசி ராமாயணம். சத்சங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் விவேகம் கிடையாது. ஏதோ எல்லாரும் வாழறது போல் நாமளும் கோடி ஜனங்கள் எப்படி பண்ணுறாளோ அதையே பண்ணிட்டு தான் நம்ம லைஃப் ஓடின்னு இருக்கும். சத்சங்கம் பிராப்தமாயிடுது, குரு கிருபைக்கு பிராப்தம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் குரு கடாட்சம் மாத்திரேன நம்மளுடைய சித்தத்தை சுத்தமாக்கிடுறார். ஆரம்பத்தில் நமக்கு இதில் ஒரு நாட்டம் இல்லாமல் கூட இருப்போம். என்ன இப்போ ராமநாமான்னு சொல்லி என்ன போகிறது, இப்போ என்ன இப்போ கோயிலுக்கு போனால் என்ன போ கதை என்ன பெரிய கதை அப்படின்னு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய கட்டாட்சத்தினாலேயே, அவருடைய ஸ்மரணையினாலேயே, அவருடைய சங்கல்பத்தினாலேயே ஒரு ஜீவனை சுத்தமாக்கிடுறார். உத்தாரம் பண்ணுறதுக்கான வழி அதுதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா எதையுமே கடைபிடிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவா தான் கலியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். ஒரே வழி ராமாயணத்தை கதை கேட்கறதும் ராம நாமத்தை சொல்கிறதும் தான். அது சுலபம் தானே, ரொம்ப பிரயாசப்படணுமான. வந்து உட்காந்துட்டா ஜம்னு காதில் கதை விழுறது. இந்த வெயிலில் நல்ல ஏசி காலாக இருக்குது, ஜம்னு வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ என்ன இப்போ 2 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு போனோம். அதுக்கு என்ன சிரமம் படணும், ஒன்றும் இல்லை, கிளம்பி வரணும், அவ்வளோதான். ராம 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 ராமன்னு ராம நாமத்தை சொல்கிறதுக்கும் அதிப்பிரயாசம் ஒன்றும் படணும் அவசியம் இல்லை. பகவானுக்கே சகசிர நாமங்கள் இருக்குது. வஷட்காரஹா அப்படின்னா அது கூட வாயில் நுழையுமோ நுழையாதோ. ஒரு கால் நாராயண அப்படிங்கிற நாமம் கூட 4 அக்ஷரம் இருக்குது. அதையும் காட்டிலும் ரொம்ப சிம்பிள் ராம அப்படிங்கிறது 2 அக்ஷரம்தான். அந்த ராம நாமத்தை கூட குருநாதர் வால்மீகிக்கு நாரத பகவான் அவருக்கு வந்து வேடுவனாக இருக்கச்ச அவருக்கு வரல வாக்கில். காட்டில் தானே உட்காந்துட்டுருக்காரு, நிறைய மரங்கள்லாம் பாரு, நீ இது என்ன சொல்ல, என்ன மரம், அதே கண்டினியூஸாக சொல்லுன்னு. இப்போ மரம் 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 மரான்னு சொல்லு அப்படின்னு பழக்கி வச்சு அந்த ராம 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 ராமன்னு வந்துடுத்து பார்த்தேளா. அப்படி சொல்லி வச்சுட்டார் குருநாதர். இப்போ குரு நினைச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் நம்மளை அப்படியே தங்கமாக்கிடுவார். தானே எப்படி இருக்காரோ அதே போல் நம்மளையும் ஆக்கிடுவார். சங்கல்பம் மாத்திரேன்னு. அதுக்கு அவருக்கு வெகு பிரயாசம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு நம்மளை திருத்தணும்னு அவசியம் இல்லை. போகிற போக்கில் ஒரு கட்டாட்சம், போகிற போக்கில் இப்படி தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த தடவை பார்த்தா நமக்கே நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். பரவாயில்ல, நமக்கும் ஏதோ 4 எழுத்து வருதே, நம்மளும் ஒரு சர்க்கம் படிக்கிறோம் சுந்தரகாண்டம், நமக்கும் ராம கச்சையில் ஒரு ஆசை இருக்குது கேட்கணும் அப்படின்னு. நம்மளும் ராமநாமம் சொல்லுவோமே, ராமநாமம் வேணால் எழுதலாமா? இன்னொரு தடவை போய் குருநாதரை பார்க்கச்ச இந்த நம்ம லேக்கனம் பண்ணி வச்ச நோட்டெல்லாம் கொண்டு கொடுக்கலாமே, அவர் நம்மளை ரொம்ப கொண்டாடுவார். எழுதின்னு வந்தையா கொண்டா அப்படின்னு வாங்கிப்பாரே அப்படின்ற ஒரு உற்சாகத்திலேயே நமக்கு நம்ம அறியாமலே நாம் வந்து மாறிடுவோம். நம்ம லைஃபு எப்படி மாறுதுன்னே தெரியாமலேயே நமக்கு மாறிடுவோம். எப்படி சபரிக்கு மதங்க ரிஷி அப்படி அனுகிரகத்தினால மாற்றிவிட்டாரோ அவளை, அதுபோல் बिनु सत्संग विवेक न होई, राम कथा बिनु सुलभ न सोई, सत्संगत मुद मंगल मूला, सोई फल सिद्धि सब साधन पूला. துளசிதாஸ் அவருடைய தோஹால சத்சங்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுத்துனா இது ஒரு சாதனை. இதை பண்ணி அப்புறம் பகவானை அடையணும் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா? இது ஒரு சாதனை.
இந்த சாதனை இதை பண்ணி பண்ணி அப்புறம் நாம் பகவான் அடையிறது அப்படிங்கிறது இல்லை. இதுவே பல சித்தி அப்படிங்கிறார். ஏன்னா இது நமக்கு அழுத்தா தானே நம்ம வந்து ராமர்கிட்ட போனால் தேவையில்லைன்னு நினைக்க போகிறோம். கதை கேட்டு அழுக்குமான நமக்கு. ஆஞ்சநேய சுவாமியை மெனக்கெட்டு கூப்பிடுறார் ஸ்ரீராமர். நான் கிளம்புறேன் பரமபதத்துக்கு, நீயும் வாயேன்பா. வரேன். சரி, வைகுண்டத்துக்கு வந்தால் ராமகதை நடக்குமோ? அங்கே ராமகதை உண்டா? ராமாயண கானம் உண்டா? இல்லை, அங்கே எப்போதும் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாளாம், சதா பஷ்யந்தின்னு, அவ்வளோதான். அப்படின்னா நான் வரல. வைகுண்டமே ஆனாலும் நீங்களே கூப்பிட்டாலும் உங்கள் கூட அத்தனை பேருமே புல் எறும்பாது ஒன்றின்றியே நற்பாலுக்கு உயிர்த்தனன்னு கூட்டின்னு போனாலும் நான் என்னமோ வரதா இல்லை. நான் எத்தனை ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ராமகதை நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் ஒரு குழந்தை சொன்னால் கூட, மழை சொன்னால சுந்தரகாண்டத்தை சொன்னால் கூட, ராமகதையை சொன்னால் கூட நான் உட்காந்துட்டு கேட்டுன்னு இருக்கேனே. கதாசிரவணத்தில் ஏற்படக்கூடியதான இந்த பரமானந்தம், ராமாயணத்தை கேட்கறதுல இருக்கக்கூடியதான இந்த பரமானந்தம் எனக்கு தங்களுடைய அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கே பரமபதத்துக்கே வந்தாலும் கிடைக்காது. ஏன் நான் இருக்கேனே அங்கே, நீங்கள் இருக்கல அங்கே, பெருமாளாக இருக்கல அங்கே. எனக்கு வந்து ராம கதையில் அனுபவிக்கிற குணானுபவம் இருக்கு பார்த்தேங்களா, அதுவே போகும். அதுவே போகும். அது எனக்கு அழுத்தாத்தானே சரி நம்ம பரமபதம் போவோம்னு தோன்றதுக்கு எனக்கு ஒரு காலம் ராம கதை அழுக்கவே அழுக்காது இல்லையா? சதா எப்போதும் குணானுபவம், ராம குணானுபவம், அதற்கு ஆஞ்சநேயர் ஆசைப்படுறார். அத்தியாபி இருந்துட்டு இப்போ கூட இருப்பார், இங்கே நம்மளோட கூட இருந்துட்டு தான் இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் சத்சங்கத்தால் தான் கிடைக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வழி தவறி போயிடுவோம். எப்பேற்பட்ட ஜீவனாக இருந்தாலும் சரி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில் ஒரு சத்சங்க மகிமையை சொல்லக்கூடியதான ஒரு கதை. கோவர்தனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மனைவியும் தானுமாக ரொம்ப அழகாக குடும்பம் நடத்தின்னு இருக்கா. சாதுக்கள் தம்பதிகள். அவன் ஊருக்கு விஷ்ணுதாசர் அப்படின்னு ஒரு மகான் வரார். எப்போதுமே சாதுக்களுக்கு யாராவது மகான்கள் வந்தா அப்படின்னு சொன்னால் அவளை போய் கூப்பிடுவோமே, நம்ம மாத்துக்கு அழைப்போமே, ஒரு நாளாவது வரமாட்டாளா அப்படின்னு ஒரு மனசு ஏங்கும். இவர்கள் நேர போய் அவரை விழுந்து நமஸ்கரித்து எங்களுடைய கிரகத்துக்கு வரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சுண்டா, வரேன்ப்பா அப்படின்னு ஒத்துண்டார். ஒரு நாள் வந்தார் ஆற்றுக்கு. இவளுக்கு ஒரே சந்தோஷம். அவரை வரவேற்று அவருக்கு வந்து ஆசை ஆசையாக எல்லாம் சமைச்சு போட்டு அவருக்கு கிட்ட உட்காந்துண்டு நாமா சொல்லி அவளோட கூடவே பஜனை எல்லாம் பண்ணி அவர் வாக்கால் 2 சத்விஷயங்கள் கேட்டு இப்படி அருமையாக பொழுது போச்சு அன்றைய தினம். சாதுக்கள் எப்போதுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டா இல்லையா, நதிகள் போல அவள் ஓடிண்டே தான் இருக்கணும். அப்போ தானே பல மக்களை கரையேற்ற முடியும். ஒரே இடத்துல தேங்கிட்டா எப்படி? இன்றைய தினம் மறுபடியும் கிளம்புறார். இவர் கிளம்பும்போதே அந்த தம்பதிகள் விழுந்து நமஸ்கரிச்சா, இங்கே நம்மாத்திலே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், ஒரு சப்தாகமாவது பண்ணிட்டு போங்கோ, ஒரு நவாகமாவது பண்ணிட்டு போங்கோ, இந்த மாதிரி விசிட்டுலாம் வந்தால் தான் போகிறல, நிறைய நாள் இருக்கணும் எங்கள் ஆத்துலையே அப்படின்னு விண்ணப்பிச்சுட்ட உடனே சரி ஆசைப்படுறாளே இந்த தம்பதிகள் அப்படின்னு தங்கிவிட்டார். விஸ்தாரமாக பாகவதம் சொன்னார். பாகவதம் முடிச்சுட்டு கிளம்பும்போதே மறுபடியும் அவன் வந்து நவாகம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டா. சரின்னு ராமாயணமும் சொன்னார். சரி கிளம்புறான் அப்படின்னு கிளம்பும். இல்லை கீதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுண்டா. உடனே உட்காந்துட்டு கீதை சொன்னார். அப்புறம் மகாபாரதம் வேணா சொல்லுங்களேன், ஒரு 80 நாள் சொல்லுங்களேன், அருமையான பொழுது போகுமே எங்களுக்கு அப்படின்னு கேட்டுண்டா. உடனே உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பித்தார். இப்படி மாதக்கணக்காக போகிறது சத்சங்கமாக தான் போகிறதுன்னா கூட விஷ்ணுதாசர் நினச்சிண்டார், நான் எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு கிளம்பி வந்தேன், கடைசியில் நான் இங்கே வந்து
இந்த குடும்பத்தோட குடும்பமாக இவாளோட உட்காந்துட்டானே எப்படி நம்ம கிளம்பி ஆகணும். கிளம்பணுன்னா இவா கிட்ட சொல்லிட்டு விடை பெற்றுண்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினா கட்டாயம் இவாளை விட மாட்டான். பிடிச்சி வச்சுருவான், மறுபடியும் அழுவான். அவள் வந்து தீனமாக கெஞ்சறதை பார்த்தா நமக்கும் வந்து மனசு கேட்காது, சரி இருப்போன்னு தோணிடும். எப்போதுமே வாசலில் தான் படுத்துட்டு இருப்பார் அவர். இன்றைய தினம் இவா கிட்ட சொல்லிக்காமலேயே விடியற்காலையில் எழுந்துட்டு கிளம்பிட்டான். இந்த தம்பதிகள் ஆசையாக குருநாதனை பார்க்கணும் அப்படின்னு கதவை திறந்துன்னு வந்தா காணல். இங்கே தேடினா அங்கே தேடினா, குருநாதா நாங்கள் என்ன தவறு செய்தோம் தெரியலையே, எங்களை விட்டுட்டு போயிட்டே, இப்படி எங்கே இருக்கள் நீங்கள் அப்படின்னு அழ ஆரம்பித்தார்கள். தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அவர் அடுத்தடுத்த கிராமத்துக்கு போயிட்டே இருக்கா. இந்த கோவர்தனன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நாட்கள் போக போக என்ன ஆறுது, துஷ்ட சங்கத்தில் நாட்டம் வந்துடுது. அதனால் என்ன அதுலேயே தங்கிறது இல்லை, ஒழுங்காக குடும்பத்தை கவனிக்கிறதும் இல்லை, பழையபடி பாராயணமோ நாம ஜபமோ எல்லாம் போயிடுது. குருநாதர் இருப்பார், அவர் வந்து நம்மளை கவனிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலாவது கரெக்டாக நடந்துப்பான். அந்த ஒரு இவர் தான் போயிட்டாரே, அதனால அந்த பயமும் போயிடுது. தாலி கட்டின மனைவியும் விட்டுட்டான், போய் ஏதோ ஒரு வேசி வீட்டில் அவளோடையே கூட வாழ்ந்துட்டுருக்கான். எப்பயாவது கிளம்பி வீட்டுக்கு வருவான். வந்தாலும் இவர் வந்திருக்காரன் ஆத்துக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, போட்டு செம்மையாக அவளை அடிப்பான். கையில் ஏதாவது நகை இருந்தாலும் 4 காசு இருந்தாலும் பிடிங்கின்னு போயிடுவான். இதுபோல் ரொம்ப அசத்தாக போயிட்டான், துஷ்டனாக போயிட்டான். வீட்டிலேயே இருக்கக்கூடிய இவளுக்கும் தனியுமே இல்லை, கண்ணார ஜலம் விட்டு குருநாதனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. நீங்கள் ஆற்றுல இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தமான, எங்கிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ரட்சிச்சுட்டு தானே இருக்கள், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியுமே, எப்படி நான் குடும்பத்தில் இப்படி அவஸ்தைப்பட்டுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாதா குருநாதா, நீங்கள் இருந்தேன்னா இவர் ஒழுங்காக இருந்திருப்பாரே, இவருடைய புத்தி இப்படி போயின்னு இருக்கே அப்படின்னு நினச்சி ஒரு 2 கண்ணீர் போட்டு விட்டு இப்படி நிமிந்தாலும் இல்லையோ குருநாதர் வந்து நிற்கிறார். அவளை பார்த்து, ஏம்மா கண்ணீர் விடுற, ஏன் அழாத, என்னம்மா ஆச்சு, பேர்பட்ட பாக்கியம் மறுபடியும் வந்திருக்காரே அப்படின்னு நினச்சி இவளுக்கு ஒரே பரவசமாகிடுது. ஆற்றுல உள்ள அழைச்சி பூஜை பண்ணா. எங்கம்மா கோவர்தனன் எங்க அப்படின்னு கேட்குறார். இல்லை, அவர் வெளியில் போயிருக்கார். அதான் எங்கே போயிருக்கான்னு சொல்லு நீ அப்படின்னார். அது வந்து எங்கே போயிருக்காருன்னு எப்படி சொல்கிறது, தயக்கமாக இருக்குது. பட்டுன்னு எப்படி குருநாதன் இடத்துல சொல்கிறது இந்த விஷயத்தைன்னு அவளுக்கு மனசு புழுங்குறது. சொல்லணும்னு தோன்றுறது, அழுகையாக வருது. இருந்தாலும் சொல்லறதுக்கு வெக்கமாக இருக்கு. நீ சொல்லு, நான் போய் அவனை கூட்டின்னு. குருநாதா, நீங்கள் போய் அங்கே கூட்டின்னு வர இடத்துலலாம் அவர் இல்லை, பரவாயில்லம்மா சொல்லு, நீ என் குழந்தை மாதிரி என் பொண்ணு மாதிரி தானே, நீ சொல்லு என்கிட்ட. இவர் இன்செஸ்ட் பண்ண உடனே அவர் சொன்னான், அவர் வந்து என்னை கைவிட்டுட்டார், நம்ம ஆத்துக்கே அவர் வரதில்லை குருநாதா, ஏதோ எவள் வீட்டிலையோ வாசலில் போய் அங்கேயே தான் கடக்கார், எப்போது பார்த்தாலும் எல்லா கெட்ட பழக்கங்களும் அவருக்கு விந்துத்தும், சூதாடுறார், மதுபானம் பண்ணுறார், அவள் வீட்டோடையே தான் கடக்கார், குடும்பத்தை கவனிக்கிறதும் இல்லை, பகவத் விஷயத்துக்கும் எதுக்கும் கலந்துக்கிறது இல்லை, இது மாதிரி ஆயிட்டார். அப்படின்னதுமே இவர் என்ன பண்ணுறார், நீ வா, வந்து அவன் எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீட்டை காட்டு அப்படின்ட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு கிளம்பி வந்துட்டார். அங்கேருந்து வந்ததுமே கதவை தாளிட்டு இருக்கு, உள்ளதானே இருக்கா. வெளியில் வந்து கதவை தட்டார், கோவர்தனா 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 அப்படின்னு கதவை தட்டுனதும் உள்ளே இருக்கக்கூடிய இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது யாருடைய குரல்னு அவனுக்கு நன்னா தெரியும், குருநாதர் குரல் இது. அவர் வந்து இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறார் அப்படின்னதும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அரண்டு போயிட்டான். கதவை திறந்தானோ இல்லையோ வாட்ட சாட்டமாக கம்பீர புருஷனாக நிற்கிறார். ஆடி போயிட்டான். அப்படியே சரணத்தில் விழுந்தான். சரணத்தை பிடிச்சுண்டு குலுங்கு குலுங்கு அழறான்.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இங்கே என்ன பண்ணுற நீ, வாங்க என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்தார். அவன் மனைவியிடத்தில் ஒப்படைச்சார். அவனோட கூட அங்கே தங்கி இருந்து அவர்களுக்கு மறுபடியும் சத் சங்கத்தை விதைத்து அவனுடைய ஹிருதயத்தை அடியோட மாற்றி பரிபூர்ணமாக அவனை சுத்தமாக்கிட்டார். அப்போ என்னன்னா தீர்க்கபந்தும் தயாளும் அப்படிங்கிறாரு இல்லையா. குருநாதனுடைய பொறுப்பு உபதேசம் பண்ண மாத்திரேன்னு முடிஞ்சு போயிடலை. அவருக்கு அவனை சுத்தமாக்கி ஸ்புடம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோத மத மோக மாத்சரியாதி அழுக்குகள் எல்லாம் நீக்கி அடியோட அவனை பகவத் சரணத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் சேர்த்துட்டும் அவன் ஒழுங்காக இருக்கானாங்கிறத கவனிச்சுக்கிற பொறுப்பு வரைக்கும் ஒரு கால் தேவைப்பட்டா பகவானிடத்துலையும் இவனுக்காக பரிஞ்சு பேசியும் இவனை இப்படி தான் இருப்பான் சித்த நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கெஞ்சியும் இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியதான முக்கியமான ஒரு ஸ்தானம் குருஸ்தானம் இல்லையா. அப்பேற்பட்ட பொறுப்புள்ள ஒரு ஸ்தானம். இங்கே கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கும் பொழுதே இங்கே ஒரு கேரக்டர் இருக்கான். யாருன்னா சுக்ரீவன். இந்த சுக்ரீவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு, பெரிய வானர ராஜ்யம்தான், ஆனால் அந்த வானர ராஜ்யத்தில் இவனுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. தாலி கட்டின மனைவியும் போயிட்டா, தன்னுடைய அரண்மனை வீடு வாசல் எல்லாம் போயிடுத்து, ராஜ்யமும் போயிடுத்து. இவன் எங்கே போய் உட்காந்துட்டாலும் இவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு ரெடியாக ஒரு கும்பல் காத்துன்னு. திங்க சோறு இல்லை, உட்கார இடம் இல்லை. எவனுக்கும் பேசிக் திங்க இதானே, உட்கார ஒரு இடம் வேணும், சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பாடு, அவ்வளோதானே. அதுக்கே வழி இல்லை. சந்தியில் நிற்கிறான். சந்தியில் நிற்கிறான். அப்படி ஒருத்தன். இன்னொருத்தன் பெரிய சுவர்ணபுரியான இந்த லங்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு அதிபதியான ராவணன். எல்லாருமே தேவதானவர்களுக்கு, யக்ஷர்கள், கிண்ணறர்கள் அத்தனை பேரும் பார்த்து அப்படியே அரண்டு போய் நடுங்கி நிற்கிறான். அப்படி ஒரு பிரபாவம் உடையவனாக இருக்கான். அவனை சொல்லும் போதே ஈஸ்வர துல்லியமா ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பெருமை, மகிமை. ஒரு கால் தெய்வங்களை கூட சிவன் உள்பட எல்லாரையும் தனது அப்பேற்பட்ட தபசுனால வசம் பண்ணி வச்சுன்னு இருக்கான். தேவர்கள் எல்லாருமோ அவனுக்கு ஏற்கனவே பயந்து நடுங்கிட்டு தான் இருக்கா. பெரிய சமுத்திரமே அவனுக்கு அகழியாக இருக்கு, கிரி துர்கமே இருக்கு. அவனுடைய மனைவியோ மந்தோதரி மகாபதிவிரத. சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி பார்த்து இவள் சீதையோ அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு பாதிவிரத்தியம் மந்தோதரிக்கு. புள்ளையோ எப்பேற்பட்ட புள்ள இந்திரஜித்து. இந்திரனையே ஜெயிச்சு அப்பேற்பட்ட ஒரு பிரபாவசாலியாக இருக்கக்கூடியவன். இவ்வளவு இருக்கு பார்த்தேளா. இங்கே ஒருத்தனுக்கும் ஒன்றுமே இல்லை, இங்கே ஒருத்தனுக்கும் அவ்வளவும் இருக்கு இந்த ராவணனுக்கு. ஆனால் எல்லாமே இருக்கிற இந்த ராவணன் அடியோட அழிஞ்சு போயிட்டான். ஒன்றுமே இல்லாத இந்த சுக்ரீவன் எங்கே போயிட்டான் பாருங்க உச்சிக்கு. எப்படி நேர்ந்தது அப்படின்னு சத்சங்கத்தினால தான் அப்பேற்பட்ட ஒரு மகிமை. ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஒரு கிருபை, அவருடைய ஒரு சத்சங்கம். சுக்ரீவன் என்னதான் போய் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாலும், என்ன வழி பண்ணதுன்னு ஒன்றும் தெரியலையே, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமி அவனை கூப்பிடும்போதே மகாராஜா மகாராஜான் தான் கூப்பிட்டு வரான். என்னை இப்படி கூப்பிடாதீங்க, எனக்கே ரொம்ப சங்கோஜமாக இருக்குது, இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்பா அவன். இவர் என்ன பண்ணாருன்னா மகாராஜான்னு கூப்பிட்டு மகாராஜாவை ஆக்கிவிட்டார் இவனை. இந்த ராவணன் கதை என்னன்னு, அப்பேற்பட்ட ஒரு வைபவம் இருந்தாலும் ஒரு கால் அவன் ரிஷி பத்னிகள், ரிஷிகளுக்கெல்லாம் பண்ண அபச்சாரங்கள் கூட அவன் மன்னிச்சுட்டா, தேவர்கள் கூட மன்னிச்சுட்டா. ஒரு கால் சீதாதேவியே அபகரிச்சுண்டு போனதை கூட ராமர் சகிச்சுண்டு இருந்தாலும் இருக்கார்.
ஆனால் அவன் செய்த பெரிய ஒரு அபச்சாரம் ஒன்று உண்டாகில் ஆஞ்சநேய சுவாமிக்கு முழுசா பண்ண அபச்சாரம் கூட இல்லை. வால் நுனியில எந்த ஒரு நெருப்பை வச்சானோ அது அவன் குலத்தோட நாசத்துக்கு காரணமாயிடுது. அதுதானே சீதாதேவியே சொல்கிறா சுந்தரகாண்டத்தில் பின்னாடி, ஏன் உங்கள் ஊரில் சாதுக்களே இல்லையாப்பா, இக சந்தோ ந வாசந்தி அப்படின்னு. அப்போ என்ன, ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தனை உட்காந்துட்டு இருந்தாலும் ஆனால் அவனுக்கு மேல போய் ராமபிரானையே கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்துட்டார் பாருங்க ஆஞ்சநேய சுவாமி. அப்போ குரு கிருபை அப்படின்னு ஒன்று இருந்துருத்துன்னு வச்சுப்போம், சத் சங்கம் அப்படின்னு ஒன்று கிடச்சிருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை காட்டிலும் பெரிய லாபம், பெரிய மகத்தான ஒரு விஷயம் மேலே ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. குரு கிருபை கிடச்சிட்டாலே பகவத் கிருபை தன்னால் வந்துடும். பகவான் ஸ்ட்ரைட்டாக தானே டிரெக்டாக அனுகிரகம் பண்ணணும்னு வரமாட்டான், குரு முகேன தான் பண்ணுவான். எந்த ஜீவனை தன்னிடத்தில் ஏற்றுக்கணும்னு பகவான் நினைக்கிறானோ அவனுக்கு தான் அப்பேற்பட்ட குருவையே கொடுப்பார். ஆஞ்சநேயரையும் நினச்சிக்கோங்க, அவரே சாமானியப்பட்ட வானரன் கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் அவர் சாட்சாத் வாயு பகவானுடைய குமாரன், வாயுவே தான். அவர் கேசரி அப்படிங்கிற பெரிய வானர ராஜாவுனுடைய புத்திரர். அவருக்கே ஒரு தனிப்பட்ட வானர சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்திலேயே தான் இருக்கலாம், அல்லது ராஜாவுக்கு ராஜா இப்போ வாலி தானே ராஜாவாக இருக்கான். கிஷ்கிந்தேல வாலியோட கூட சேர்ந்துட்டு அப்படியே வசதியாக இருந்துக்கலாம். அவன் நன்னா வாழக்கூடிய ராஜா, அவனோட சேரலை. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கக்கூடிய சுக்ரீவனோட கூட வந்து உட்காந்துருக்கார். காரணம் என்னன்னா, ராமர் வரப்போகிறார், ராமருக்கும் இவனுக்கும் ஒரு சக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னே உட்காந்துருக்கார். பார்த்தேளா, அதுதான் அங்கே ஆஞ்சநேயருடைய அப்பேற்பட்ட ஒரு மகிமை புரியறது. அவர் எதை மதிக்கிறார் அப்படின்னா, ராம கிருபைக்கு பாத்திரமாக கூடியவன் அப்படிங்கிறது தான் பார்க்குறார். ராம கிருபைக்கு இவனை எப்படி ஆட்படுத்தலாம் அப்படின்னு காத்துருக்கார். பகவான் ஸ்ரீராமர் சபரி மோட்ச சாட்சி பூதனாக இருந்து அங்கிருந்து கிளம்பி நேராக பம்பா நதி தீரத்துக்கு வந்தார். வசந்த காலம், ரொம்ப அருமையான ஒரு வசந்த காலம் இல்லையா? அயோத்தியாவில் நந்தவனத்தில் இருந்தாலே சீதாதேவி ரொம்ப இந்த ரசிகையாவோ அழகாக ரசிச்சுட்டு இருப்போம். இதை எல்லாத்தையும் பார்த்து காட்டில் இருக்கும்போது இன்னும் வன சோபை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ராமருடைய மனசு பூரா சீதையை நோக்கியே இருக்கு. எப்பேற்பட்டவோ இந்த அழகான பச்சை புல்வெளிகள், அழகான மலை, ரிஷிமுக சிகரம், சலசலன்னு ஓடக்கூடியவளான பம்பா நதி, இதெல்லாம் பார்த்தா சீதைக்கு எவ்வளவோ பிடிக்கும்பா. லக்ஷ்மணா, சீதை என்ன பண்ணிட்டு இருக்காளோ இந்த நிலையில, எப்படி இருக்காளோ அப்படின்னு நினச்சி என் மனசு உருகிறது. அப்படியே இப்படி சீத்தை நின்றுண்டார். அவர் கண்ணுலேருந்து பொல பொலன்னு கண்ணீர் வந்துடுத்து. ஆதௌ சித்தௌஷதிரிவஹிதா கேலிகாலே வயஸ்யா பத்னி த்ரேதாய ஜனசமயே க்ஷத்ரியாண்யேவ யுத்தே சிஷ்யா தேவத்விஜ பித்ருசமாராதனே பந்துரார்த்தௌ சீதா சாமே சிசிரித மகாகானனே கானஜாதா ஆதௌ சித்தௌஷதிரிவஹிதா. எப்பேற்பட்ட ஒரு மன கஷ்டத்தோடு நான் இருந்தாலும் சரி, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு கௌசல்யா அம்மாவை விட்டுட்டு இப்படி திண்டாடுறோமே காட்டில் வந்து அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி, அப்பா போயிட்டாரே அப்படின்னு நினச்சி நான் மனசு உருகி அழுதாலும் சரி, அந்த தேவி இப்படி வந்து உட்காந்துண்டாலே எனக்கு அவள் முகத்தை பார்த்தாலே சமாதானம் ஏற்படும். அவளுடைய மந்தஹாசம் நிரம்பினந்தான முகம் எனக்கு ஒரு மன நிம்மதியை, ஒரு ஆறுதலை கொடுக்கும்பா. அவ்வளோ எனக்கு தோழி மாதிரி எப்போதும் என் கூட பேசிட்டு இருப்போம்.
இங்கேருந்து ஒரு யுத்தம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வெற்றி வாகை சூட்டி விஜயி பவா அப்படின்னு அனுப்பி வைப்போம். க்ஷத்ரியான்யேவ யுத்தே. ஏதாவது இன்னைக்கு ரிஷிமார்கள் யாராவது வர ஆசிரமத்துக்கு அப்படின்னாலும், இல்லை இன்னைக்கு ஏதாவது தேவ காரியம், இல்லை தசரதருக்கு ஸ்ராத்தம் பிதிருக்காரியம் அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ரத்தையா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஏற்கனவே எடுத்து வைத்து, பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சு, தர்ப்பம் சமித்து எல்லாம் எடுத்து வைத்து, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி, எல்லா சகலவிதமான கைங்கரியங்களும் எனக்கு அவ பண்ணிட்டு இருந்தா. என் பக்கத்தில் அவர் நிற்ந்து எல்லா முக்கியமான காரியங்களை பண்ணும்போது பார்த்தா ரொம்ப பெரியவோ, ரொம்ப பெரிய குடும்பஸ்தி அப்படின்னு தோணும். அப்படிதான் அவன் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் ஒழிச்சுண்டு ஃப்ரீயாக லெஷராக உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவள் என்கிட்ட வந்து அடிக்கிற லூட்டிக்கே அளவே இருக்காது. அப்படி விளையாடுவோம் என்கிட்ட குழந்த மாதிரி அப்படி இருப்போம். அந்த சீதை இப்பேற்பட்ட இந்த காட்டில் நான் பார்க்குறேன். குயில்கள்லாம் ஜோடியாக விளையாடுறது, கிளிகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக கொஞ்சின்னு இருக்கு, மயில்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக தோகை விரித்து ஆடின்னு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பசு பட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சீதை மட்டும் தனியாக அங்கே தவிப்பளே அப்படின்னு நினச்சி எனக்கு மனசு உருகிறது. ராமரை பார்த்தேளா, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு இப்படி துக்கம் நேர்ந்ததே அப்படின்னு சொல்லலை. தன்னுடைய கஷ்டத்தை காட்டிலும் என்னை பிரிஞ்சு அவள் இன்னும் கஷ்டப்படுவளே, அவள் கஷ்டப்படுறத எனக்கு தாங்கலை அப்படின்னு அழறார். மனசு உருகி போயிடுது இவருக்கு. பக்கத்தில் நிற்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி சொன்னார், அண்ணா மனசை தேத்திக்கோங்கோ, இது போல் மனசை தளர விட்டள் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது. முதல்ல மனதில் தெளிவு இருக்கணும். ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தியஜஸ்நேகம் பிரியே ஜனே அதிஸ்நேக பரிஷ்ருங்காத் வர்த்திராத்ராபிதஹ்யதே. எப்போதுமே சீதையே நினச்சிட்டு அழுது புலம்பிண்டே இருந்தாக்க அப்புறம் அடுத்து செய்ய வேண்டியது என்னங்கிறத எப்படி பார்க்கறது? எப்போதுமே இந்த திரியில் எண்ணெய் விட்றோம் இல்லையா, தீபம் ஏற்றுறதுக்கு நிறைய எண்ணெய் விட்டுட்டோம், நிறைய திரியில் எண்ணெய் தோஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எரிய 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 எண்ணெய் எல்லாம் காலியாகி திரியும் அடியோடு எரிஞ்சு போய் சாம்பலாக போயிடும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ